அதுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் தியானித்த வெளிச்சத்தை குறித்தே தியானிக்க போகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் வெளிச்சமாய் மாற்றுவாராக. விசுவாசம் உள்ளவங்களெல்லாம் அலையிலே சொல்லுவோமா? ஆசியங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 16வது வசனம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. நம்முடைய வெளிச்சம் என்ன செய்ய வேண்டுமாமா? என்ன செய்யணுமா? பிரகாசிக்க வேண்டும். அதாவது அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் ஏதோ ஒரு வகையில், உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் இருளுடைய பிடியில் மாட்டி தவிக்கிறாங்க, அந்தகாரத்தில் மாட்டி தவிக்கிறாங்க, இல்லைன்னா வெளிச்சம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, வெளிச்சத்துக்காக ஏங்குகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டுமா? வெளிச்சங்களாய் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய ஊழிய நாட்களில் இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் வெளிச்சமாய் இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாய் நம்மை வழி நடத்தினாலும், நம்மை சுற்றி உள்ள உலகம் என்பது எங்கே தான் இருக்கிறது? ஏதோ ஒரு வகையில் இருளின் பிடியில், அந்தகாரத்தின் பிடியில் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, இல்லது உலகத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா வேதத்தில் அந்த ஆதி ஆகமத்தில் அந்த 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்வார், வெளிச்சம் உண்டாவதாக. இல்லை ஆமென் சொல்லுங்க. அந்தகாரத்தை மாற்றி அமைக்க வெளிச்சத்தை உண்டாக்கின ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் அந்த 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் சத்தமாக வாசிங்க. யோவான் 1:5 சத்தமாக. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதாவது அந்த ஒளி என்ன செய்யுமா? உலகத்தை சுற்றி அமைந்திருக்கிற, உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற இருளிலே ஆண்டவருடைய ஒளி என்ன செய்யுமா? பிரகாசிக்கும். ஆமென் சொல்லுங்க. அதனால் தான் படைத்த ஒளியை தனக்கு சாதகமாகவே ஆண்டவர் மாற்றிவிட்டார். அப்போ அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்வார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். தான் படைத்த ஒளியை தன்னுடைய சாதகமாகவே மாற்றி, நானே ஒளி என்றவர் தன்னுடைய பிள்ளைகளையும் ஒளியாகவே மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அந்த யோவான் புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா, வார்த்தை இருந்தது, வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருந்தது? ஒளி. அப்போ வார்த்தை, ஜீவன், ஒளி இவைகள் எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும், அந்தகாரம் என்பது சாபத்துக்கும் தோல்விக்கும் அடையாளமாக வேதாகமம் அங்கே உருவகப்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எப்பொழுதும் ஒளிக்கும் இருளுக்கும் கேக் ஆஃப் வார், அதாவது தொடர் சண்டைகள் நடந்து கொண்டே, தொடர் போராட்டங்களை அந்த உலகம் சந்திக்கிறது. எஸ்பெஷலி ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருளுக்கும் ஒளிக்கும் எப்பொழுதும் தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவருக்காக எழுந்து, அது நல்ல வசனம் வாசிங்கம்மா. மத்தேயு 5:16. உங்கள் பிரகாசம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ நம்முடைய பிரகாசம் வெளியே தெரிய வேண்டும் என்றால் அதோடைய அளவுகோல் என்ன? வெளிச்சத்துக்கு அளவுகோல் இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிச்சத்துக்கு அளவுகோல் என்ன சொல்லுவாங்க? அப்படி பிரகாசத்துக்கு லூமினஸ். அதே போல இருளுக்கும் அந்த அந்தகாரத்துக்கும் அளவுகோல் இருக்கு. அதில் ஒரு அளவுகோல் உண்டு, SQM சொல்லுவாங்க. SQM உடைய
மைனஸ் பாயிண்ட் வர 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 டார்க்னஸ் அதிகமாகிக்கொண்டே போகும். இதெல்லாம் அளவுகோல். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒளி வீசுகிறது என்பதுக்கு அளவுகோல்னா நம்முடைய வாழ்க்கையுடைய சாட்சியின் வாழ்க்கையில் ஆமென் சொல்லுங்க. நற்கிரியைகள், வாயை திறந்து சொல்லுங்க, நற்கிரியைகள். நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை தான் நாம் வாழுகிற கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒளியின் அளவுகோலாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு நம்ம எந்த நிலையில் வந்திருந்தாலும் பரவாயில்ல, இதை விட்டு வெளியே செல்லும் பொழுது நிச்சயமாகவே ஒரு சாட்சியின் வாழ்க்கையுள்ள மகனாக மகளாக இல்லைன்னா ஒரு நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாக செல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவங்களும் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இந்த ஒளி, இந்த பிரகாசிக்கிற ஒளி என்ன செய்யும்? இந்த ஒளி என்ன செய்யும்? ஏன்னா இவைகளை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடித்து சொல்லுங்க, இந்த நாளிலே நீங்களும் பிரகாசிப்பீர்கள், உங்களுக்குள்ள பிரகாசத்தினுடைய மாற்றங்கள் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, இந்த ஒளி என்ன செய்யும்? ஒருவேளை இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் அந்தகாரம் சூழ்ந்திருக்குமானா அந்த ஒளி வந்ததென்றால் என்ன காரியம் நடக்கும்? வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 8வது வசனம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது அதிகாரத்தில் 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இங்க என்ன ஆயிப்போச்சு? ஒரு சகோதரி கிட்ட எத்தனை வெள்ளிக்காசு இருந்தது? 10 வெள்ளிக்காசு. அது சாதாரண காசு இல்லை. அது என்ன காசு? அது மதிக்கப்படக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான 10 வெள்ளிக்காசுகளை ஒரு சகோதரி வைத்திருந்தாங்க. ஆனால் வெள்ளிக்காசு தொலைஞ்சிருக்கக்கூடாது. ஆனால் என்ன ஆயிடுச்சு? தொலைந்து விட்டது. 10ல் எத்தனை காசு தொலைஞ்சு போச்சு? 1 தொலைந்து விட்டது. 10க்கு 1னா எத்தனை சதவீதம்? 100க்கு எத்தனை சதவீதம்? 10% தொலைந்து விட்டது. ஆட்டை பார்த்தீங்கன்னா 100க்கு 1 ஆடு 1% தொலைஞ்சது. 2 குமாரனில் 1 குமாரன் காணாமல் போனால் 50% அங்கே தொலைந்தது. இங்கே 10 வெள்ளிக்காசில் 1 காசு 10% தொலைந்தது. அந்த அம்மா சரி போனால் போட்டோம், பரவாயில்ல, நம்மகிட்ட தான் 9 காசு இருக்க, மற்றது பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த அம்மா அமைதியாக இருந்தாங்களா? இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் இல்லை? அந்த அருமை அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ 10 வெள்ளிக்காசு 1 காசு மிஸ் ஆகி போச்சு. இதில் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆல்ரெடியாகவே அநேக செய்திகளை கேட்டிருப்போம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையோடு இந்த வெள்ளிக்காசை தொடர்புபடுத்தி கொள்வோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஆசீர்வாதங்கள் இதுபோல தொலைத்திருப்போம் என்றால், இந்த காலை வேளையில் சமாதானத்தை தொலைத்திருப்போம் என்றால், வருமானத்தை தொலைத்திருப்போம் என்றால், இல்லது நம்முடைய நிலபுல நம்முடைய காரியங்களை தொலைத்திருப்போம் என்றால், இல்லது நம்முடைய உறவுகளை தொலைத்திருப்போம் என்றால், இல்லது நம்முடைய ஆசீர்வாதங்களை தொலைத்திருப்போம் என்றால், நம்முடைய ஆலய ஊழிய காரியங்களில் ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம தொலைத்திருப்போனா நிச்சயமாகவே இந்த நாள் நம்மை நாமே பரிசீலனை பண்ணி தொலைந்த வெள்ளி காசை பெற்றுக்கொள்வோமாக. எல்லாமே சொல்கிறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம் வாழ்க்கையில் இழந்து போனதை தேடவும் பாவிகளை ரட்சிக்கவுமே யார் வந்தாயா? மனுஷகுமாரனே அதுக்கு வருவார் என்றால் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நம்ம அதை விட்டுட்டு போகலாமா? போகக்கூடாது. நிச்சயமாகவே இந்த காலை வேளை இழந்து போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு மீண்டும் கொடுப்பாராக. எதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த வெள்ளிக்காசு தானாக உங்ககிட்ட வந்துடாது. நான் இங்கே இருக்கிறேன், இனி எடுத்துக்கொள், நான் இந்த பக்கம் ஒளிஞ்சு இருக்கிறேன், இனி வாங்கிக்கொள் சொல்லாது. என்ன செய்ய வேண்டுமா? அந்த காலை வேளையில் வெள்ளிக்காசை என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்?
தேட வேண்டும். சாதாரண கண்களுக்கு அந்த வெள்ளிக்காசு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா அந்தகாரம், இருள், ஆண்டவரை எதிர்க்கிற சக்திகள் அந்த வெள்ளிக்காசை அழிக்க முடியாது, ஆனால் மறைக்க முடியும். கையை தட்டி சொல்லுங்க, உங்களை உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை அழிக்கவோ உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆசீர்வாதத்தை மறைத்து வைத்திருக்கிறது. இன்று ஒரு கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த வெள்ளிக்காசு அந்த காலத்தில் போய் ஒளிஞ்சதுனால இருள் அந்த வெள்ளிக்காசை மறைத்து தொலைத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரி என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க, வாசிங்க வேகமாக. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? என்ன பண்ணாங்களாம்? எதை கொளுத்துனாங்களா? விளக்கை கொளுத்தி. ஹல்லேலூயா. அந்த விளக்கு என்பது என்ன? தெய்வ வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 அந்த 104 வாசிங்க, நல்லா சத்தமாக வாசிங்க. சங்கீதம் 119 104. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி வசனத்தை கரங்களிலே எடுத்து, வார்த்தையை கரங்களிலே எடுத்து, வாக்கு தத்தங்களை கரங்களிலே எடுத்து, அவைகளை ஆழ்மனதிலே சொல்லி விசுவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய அற்புதத்துக்காய் காத்திருந்தார்கள். கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? நீ காலை வேளையில் காணாமல் போன ஆசீர்வாதங்கள், நம்மை விட்டு சென்ற ஆசீர்வாதங்களை இன்னைக்கு ஆண்டவர் காலையிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் தேட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சாதாரணமாக தேட முடியாது. என் கண்ணு நல்லா தெரியுன்னு சொல்லி கண்ணாடி போட்டு பார்க்க முடியாது. தேவ வேதமே வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு காணாமல் போன, தொலைந்து போன, எங்கள் விட்டு தூரமாய் போன ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறீங்க? உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க பார்ப்போம். இந்த காலை வேளையில் நீங்கள் தொலைந்து போன ஆசீர்வாதங்களை, வெள்ளி காசை ஆண்டவர் வேதத்தின் வெளிச்சத்தில், அவருடைய அற்புதத்தில், அவருடைய அதிசயத்தில் இந்த ஆலயத்துக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். உங்கள் வெளிச்சம் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். வெளிச்ச அந்த விளக்கு என்பது கொளுத்தப்பட்டு பார்க்கும் பொழுது தெரிந்தது, அந்த அந்தகாரத்தில் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெள்ளிக்காசு வெளியே தெரிய ஆரம்பித்தது. அந்த ஸ்திரீ மீண்டுமாக அந்த வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு சந்தோஷம் அடைய ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தொலைந்து போனதை விட்டுட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு முழு வாய்ப்பு. போனால் போட்டும், பரவாயில்ல, இது போனால் இன்னொன்று போனால் போட்டோம் அப்படி சொல்கிறதுக்கும் உங்களுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. அதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இல்லை ஆமென் சொல்லுங்க. என் வெள்ளிக்காசை யாரும் எடுக்க முடியாது சொல்கிறவங்களும் ஆமென் சொல்லுங்க. என் ஆசீர்வாதத்தை யாரும் எடுத்து அவைகளை மறைத்து வைக்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் தேட வேண்டிய இடத்துல, அதை தேடுகிற விதத்தில், எப்படி வேத வசனமாகிய வாக்கு தத்தங்களை, சிலுவையின் அதிகாரங்களை வைத்து அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த மாதத்தில் இல்லைன்னா தொடர் நாட்களிலே நீங்கள் தொலைத்து போன உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய சமாதானங்கள், உங்களுடைய உறவுகள் கண்டிப்பாக திரும்பி கிடைக்கும்படி செய்வாராக. கரங்களை தட்டுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே ஆண்டவர் இவைகளை செய்வாராக. அப்போ வெளிச்சம் என்பது நாம் இழந்து போனதை நமக்கு மீண்டும் கொடுப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அளித்திருக்கிறது. எத்தனை பேர் அதை பயன்படுத்த போறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
வேதத்தின் வெளிச்சம் என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய ஞானத்தை விட, நம்முடைய அறிவை விட, நம்முடைய அனுபவத்தை விட வேதத்தின் வெளிச்சம் என்பது மிக முக்கியமானது. அவைகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒருவேளை பொருளாதாரத்தில் ஒருவேளை கஷ்டப்படுறவங்க இருந்தீங்கன்னா, இல்லை வறுமையின் பிடிகளில் உள்ளவங்க இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தை மீண்டும் 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 வாசித்து கொண்டே இருக்கு. வெள்ளிக்காசு எனக்கு கிடைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படித்தான். எனக்கு ஒரு வசனம் பிடிச்சதுன்னா அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அவைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன், எழுதி வைப்பேன், அங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன். ஏன்னா வசனம் என்பது அதிகாரம் உள்ளது. எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கண்டிப்பாக ஒருவேளை வாழ்க்கையில் நஷ்டத்தில் இருக்கீங்களா, கஷ்டத்தில் இருக்கீங்களா, வறுமையில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஆண்டவர் தொலைந்து போன உங்களுடைய எல்லா வருமானங்களையும் வெள்ளி காசாக வரும் நாட்களிலே கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நல்ல நேருக்கு நேரம் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் தொலைந்த வெள்ளிக்காசு, அது படிப்பாக இருக்கலாம், அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அது சமாதானமாக இருக்கலாம், இல்லை குடும்ப உறவுகளாக இருக்கலாம், இல்லை வாய்ப்புகளாக இருக்கலாம். நிச்சயமாக வருகிற நாட்களில் கிடைக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. வெளிச்சத்தை உபயோகிங்க. ஆண்டவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்ததாக இந்த வெளிச்சம் என்ன செய்யுமா? இந்த வெளிச்சம் சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்கும். என்ன செய்யுமா? அந்த வெளிச்சம் என்ன செய்யுமா? சுவிசேஷத்தை, ஆத்தும ஆதாயத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. இந்த வெளிச்சத்தை யார் உபயோகப்படுத்துகிறாங்களோ, இந்த வெளிச்சத்துக்கு தன்னை யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ, இந்த வெளிச்சத்தின் மேலே யார் விசுவாசிக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது நல்ல எடுத்துக்காட்டு தான் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதின சவுல் என்று சொல்லப்பட்டு பின்னாட்களிலே பவுலாக மாறினவர். அவர் தன்னை மிகப்பெரிய ஞானியாக உருவகப்படுத்தி வைத்திருந்தார். கமாலியேலுடைய பாதத்தில் வேதாகமத்தை படித்தவர். தான் யூதர் என்பதில் மிகப்பெரிய அலாதியான மிகப்பெரிய பெருமையோடு வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவருடைய சிலுவை காட்சிகளுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர். அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய நாட்களிலே சமகாலத்திலே வாழ்ந்தவர். மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய பட்டத்தாரி, மிகப்பெரிய பலசாலி, மிகப்பெரிய அறிமுகம் உள்ளவர். எல்லாவற்றுக்கும் சரிதான். ஆனால் அவர் நினைச்சாரு, நான் வெளிச்சத்திலே வாழ்கிறேன், வெளிச்சத்துக்காகவே வாழ்கிறேன், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவரும் அவரை சார்ந்த சமுதாயமும் நினைத்தது. ஆனால் ஆண்டவர் இன்னும் அவரை வெளிச்சத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர் ஆண்டவரை அவருடைய சிலுவை காட்சிகளுக்கு நேர் எதிரியாக இருந்தால், ஒரு நாளிலே அவர் பிரயாணமாக செல்கிற பொழுது பகல் வேளையில் அவரை சுற்றி ஒரு என்ன விழுந்தது, ஒரு பிரகாசமான ஒளி வந்து அவரை சூழ்ந்து கொண்டது. மற்றவங்களுக்கு தெரியல, இவருக்கு தெரிந்தது. என்னை சுற்றி பிரகாசிக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அவரோடு நேருக்கு நேராக பேசினார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை, என்ன அர்த்தம்? நீ இவ்வளோ அந்தகாரத்தில் இருக்கிற, நீ ஏன் இவ்வளோ இருளில் இருக்கிற? இவ்வளோ வெளிச்சம் இருக்கும் பொழுது, இலவசமான வெளிச்சம் இருக்கும் பொழுது நீ ஏன் இன்னும் இருளிலே வாழ்கிறாய்? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். எப்பா, நீ அந்தகாரத்தில் இருக்க, இருளில் இருக்க, நீ இப்படியே இருப்பேன்னு நினச்சிடாத. உன் வாழ்க்கையில் நான் நினச்சதெல்லாம் இதுவரைக்கும் நடந்தது, இனிமையும் இப்படித்தான் நான் நினச்சிடாத. நான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென்னு சொல்லுங்க. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற இனி சிலுவையில் அடிச்சிட்டாங்க, இயேசுவை சிலுவையில் அடித்து சீல் பண்ணிட்டாங்க. கிடையாது சவுலே, நான் உயிரோடு இருக்கிறேன். நான் சர்வ வல்லமை உள்ளவர். என் வார்த்தைக்கு கட்டுப்படலைன்னா இனி என்ன நடக்கும்?
அப்படித்தான் அவருடைய அர்த்தம் வரும். ஆனால் தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு வெளிச்சத்தின் மகனாக ஒப்பு கொடுத்தார் ஐயா. எல்லார் கரங்களை தட்டி சொல்லுங்க. தன்னுடைய நிலைமையை ஆண்டவர் எடுத்து காண்பித்த உடனே அந்த சவுல் தன்னுடைய அந்தகாரத்தை மாற்றி ஆண்டவருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து பவுலாக மாறி, அதுவரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிந்த சம்பவங்கள் தான். இது முக்கியம். இதை விட முக்கியம், மிக முக்கியமானது, பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் ஐயா. அதுவரை தடுக்கப்பட்ட சுவிசேஷம், பிரஜாதிகள் என்றால் யார்? யூதர் அல்லாதவர்களுக்கு, சாபத்துக்கே படைக்கப்பட்டவர்களுக்கு, ஆசீர்வாதத்துக்கு பக்கத்திலே வர முடியாதவர்களுக்கு 13 நிருபங்களை எழுதி அந்த பிரஜாதிகளுக்கு அபிஷேகத்தை வாங்கி கொடுத்தார் ஐயா. கரங்களை தட்டுங்க. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். பவுல் தன்னுடைய வேலையை செய்துட்டு போயிட்டாரு. பவுல் தான் எதற்காக இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டாரோ அவருடைய வேலையை செய்துட்டு போயிட்டாரு. உட்கார்ந்துருக்கிற எனக்கு அருமையான சகோதரிகளே, எனக்கு அருமையான சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பரப்பின சீஷர்கள் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமானவர்கள் கிடையாது. சரித்திரத்தை நம்ம படித்தால்தான் அவைகளை குறித்து மிக ஆழமாக பேச முடியும். ஆனால் அந்த சீஷர்களிலே தோமா, அவர் சென்னைக்கு வந்து பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தார் ஐயா. அதுதான் செயின்ட் தாமஸ் மலையில் இன்றும் போனால் பார்க்க முடியும். அவர் ஒரு ஆள். அப்புறம் இவர் நம்முடைய பவுல், அவருடைய சுவிசேஷத்தினாலே என்ன நடந்தது? வாசியங்கள் எபேசியர் 5:8. என்ன நடந்தது? பவுலுடைய அந்த பிரகாசம் பிரஜாதிகளுக்கு என்ன நடந்தது? மாற்றத்தை கொண்டு வந்தது. சத்தமாய் வாசியுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது எதில் வருதமானது? எபேசியர் வருது. எபேசியர் என்பது பிரஜாதிகளுடைய பட்டணம். அங்கே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்த பட்டணம். அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 300 காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? அந்தகாரத்தின் இருளின் பிள்ளைகளாக இருந்தீர்கள். யார் அவங்க? பிரஜாதிகள், யூதர்கள் அல்லாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள். இப்பொழுதோ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்போ அவங்க எப்படி இருக்கிறாங்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய காரியம்! ஆமென் சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் செய்த ஊழியத்தை, எபேசு பட்டணத்தில் உள்ள அந்த சபையை வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பரலோகம் அங்கீகரித்தது. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் 7 சபைகளிலே ஒரு சபை. என்ன சபை? எபேசு சபை. மறந்து போகாதீங்க. எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. அப்போ இந்த வெளிச்சம் பவுலின் மூலமாக பிரஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆவியானவர் அருளப்பட்டார். தோமாவினாலே சென்னைக்கு அறிவிக்கப்பட்டது. இதெல்லாம் சரிதான். இதெல்லாம் முடிந்தவைகள். இதெல்லாம் சரித்திரம். மாற்ற முடியாது. வாசிக்கத்தான் முடியும், குறிப்பெடுக்கத்தான் முடியும், அவைகளை மாற்ற முடியாது. ஆனால் உட்கார்ந்திருக்கிற நம்மை வைத்து புதிய சரித்திரம் எழுதப்பட முடியும். இல்லை, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. என்ன சரித்திரம் எழுத வேண்டும்? எப்படி எழுத வேண்டும்? அந்த சரித்திரம் வெளிச்சமாய் மாற வேண்டும். விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை தூக்கி எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை சுவிசேஷ சரித்திரமாய் மாறும். எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கை சுவிசேஷ சரித்திரமாய் மாறும். அதுக்கு வேத வசனமாகிய ஒளி என் மேலே இறங்குவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மூலமாக ரட்சிப்பு உண்டாகும்? ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? பவுல் ஆண்டவரை அறிவித்தார்.
ஆண்டவரை தனக்கு தெரிந்த எல்லா வகையிலும் அறிவித்தார், நிருபங்களை எழுதினார். மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு வரைக்கும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேருக்கு புத்தகம் எழுத வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். புத்தகம் எழுதணும். உங்கள் பேர் போட்டு எத்தனை பேருக்கு புத்தகம் எழுத வேண்டும் விரும்புகலாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று வேற யாருக்குமே விருப்பம் இல்லையா? உங்கள் மூலமாக புத்தகம் எழுதப்பட வேண்டும். இந்த விருப்பம் அநேக நாட்களாக எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் ஒரு புத்தகத்தை எழுதும்படி, சாதாரண புத்தகம்தான், நிச்சயமாக இன்னொரு 5 புத்தகங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக வருகிற நாட்களிலே அது வெளியே வரும். ஏன்னா எனக்கும் ஆண்டவர் கொடுத்த விஷன், பவுல் மட்டும்தான் நிருபம் எழுதி வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சபைகளுக்கு கொடுத்தார். ஆனால் உட்கார்ந்திருக்கிற உங்களை கொண்டும் இந்த பகுதியில் உள்ள அநேகருக்கு சாட்சியின் புத்தகங்களை கொடுக்க அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். வருகிற நாட்களில் உங்கள் மூலமாக புத்தகங்கள் எழுதப்படுவதாக, அவைகள் ஜீவ ஒளியாய் பிரகாசிப்பதாக. அப்போ அங்கே ஒளி என்ன பண்ணுது? காணாமல் போன வெள்ளிக்காசை திரும்ப கொண்டு வந்தது. இங்கே பிரஜாதிகளை விசுவாசிகளாய் மாற்றி ஆண்டவருக்குள்ளதாக எழுந்து பிரகாசிக்க வைத்தது. அடுத்ததாக ஒரே ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 9:2 சத்தமாய் வாசிங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இருளில் வாடுகிற ஜனங்கள் எதை பார்த்தார்களா? வெளிச்சத்தை பார்த்தார்கள். யார் மூலமாக பார்த்தார்கள்? உங்க மூலமாக தான் பார்க்க போறாங்க. இந்த பகுதியில் வாழுகிற, இருளிலே வாழுகிற மக்கள் ஏன் மூலமாக தான் பெரிய வெளிச்சத்தை பார்க்க போகிறாங்க. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்ப்போம். என் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, என் தெருவில் உள்ளவங்க, எங்கள் ஊரில் உள்ளவங்க எங்கள் மூலமாகத்தான் பெரிய வெளிச்சத்தை பார்க்க போகிறார்கள். ஆமீன் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அடுத்ததாக இந்த வெளிச்சம் என்ன செய்யுமா? இந்த வெளிச்சம், அந்த வசனத்தை உன்னுதட வாசிங்கம்மா. மத்தேயு 5:16 சத்தமாய் வாசியுங்கள். வெளிச்சம் என்ன செய்யும்? வாசியுங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஆதியாகமத்தில் வெளிச்சம் உண்டாவதாக. யோவானில் வார்த்தை இருந்தது. வார்த்தைக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் ஒளியாய் இருந்தது. இங்கே என்ன வருது? வார்த்தை இஸ் ஈக்குவல் டு லைட், இஸ் ஈக்குவல் டு லைஃப், இஸ் ஈக்குவல் டு நற்கிரியைகள். ஆண்டவர் எதை கொண்டு எங்கே மேட்ச் பண்ணுறாரு பாருங்க. லைஃப் இஸ் ஈக்குவல் டு லைட், வாழ்க்கை ஒளி. அப்புறம் என்ன வந்தது? இங்கே நற்கிரியைகள், ஆண்டவர் நன்மை, இதெல்லாம் ஒரே லைனில் வருது பாருங்க. இஸ் ஆப்போசிட் டு டார்க்னஸ். என்னது அது? அவைகள் இருளுக்கு எதிரானவைகள். உங்கள் வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கணுமாமா? எப்படி பிரகாசிக்கணுமா? சொல்லுங்க. எப்படி? அது நற்கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைகள், நம்முடைய நடைமுறை சாட்சிகள், நம்முடைய வார்த்தைகள் தான் என்னது? நல்ல கிரியைகள். நற்கிரியைகளை கண்டு பிதாவை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த வேண்டுமா? எல்லாரும் சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்முடைய வெளிச்சம் எதன் மூலமாக வெளியே வர வேண்டுமாமா? நல்ல கிரியைகள். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நிறைய வசனம் இருக்கு. நான் 9 மணிக்கு முடிச்சிருவேன், அதை கவலைப்படாதீங்க.
அப்போ நற்கிரியைகள்னா என்ன பிரதர் சொல்லுங்க பார்ப்போம். என்னம்மா சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க என்னம்மா? நல்லதை செய்யணும். அடுத்தது நல்லதை பாசிட்டிவாக பேசணும். வேற நல்லதை யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாற வேண்டும். இப்போ டோமினோஸ்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? பிஸ்ஸா. பார்த்தீங்களா பிரதர், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க. டோமினோஸ்னா பிஸ்ஸா ஞாபகம் வரட்டும். அந்த டோமினோவுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று ஞாபகம் வரணும். இது மட்டும் ஞாபகம் வரக்கூடாது. ஒரு சின்ன மாற்றம் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். அதுதான் பேர் என்னது? டோமினோஸ். அதான் என்னது? டோமினோ. போட்டு பாருங்க, டிக்ஷனரியில் போட்டு பாருங்க. இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கணும். எனக்கு ஒரு நல்ல பெரிய வாத்தியார் இருந்தார். நான் சொல்கிறது 84 ஹிண்டு பேப்பர் அப்போ தான் வந்த நேரம். அவர் சொல்லி கொடுத்தது ஒரு வார்த்தையை பார்த்தா கூட விட்டுறாத, உடனே டிக்ஷனரி போட்டு பாரும்பாது. எனக்கு அன்னைக்கு உள்ள பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. டோமினோன்னா என்ன? சின்ன மாற்றம் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நமக்கு என்ன சேர்த்து தான் இன்னைக்கு வரப்போகிற மாற்றம் பெரிய ஆசீர்வாதங்களை உண்டாக்க போகிறது. எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை உண்டாக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? நற்கிரியைகளை நம்ம வெளிச்சமாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யுமா? மகிமைப்படும். இந்த நற்கிரியை எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? ஆரம்பம் எங்கே இருக்கணும்? இது எங்கம்மா இருக்கணும்? ஊழியத்தில் இருக்கணுமா? இல்லை ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கணுமா? எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணுமா? குடும்பத்தில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமீன். அங்கே தான் ஆரம்பிக்கவே, அங்கே தான் இந்த நற்கிரியைகள் குடும்பத்தில் ஆரம்பித்து சபையில் வளர்ந்து ஊழியத்தில் பிரகாசிக்க வேண்டும். கையை தட்டி சொல்லுங்க, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் ஆரம்பம் எங்கே இருக்கணும்? எங்கம்மா இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. சத்தம் குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா? சத்தமாக சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமாக சொல்லுங்க. குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்லலை, நான் சொல்லவும் முடியாது, வேதாகமும் சொல்லுகிறது. ஒரு வசனம் வரும், நீங்களே சொல்லியிருக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ அடுத்தது தன்னுடைய கரங்களாலே. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே பெர்சன்டேஜ் கம்மி தான். குடும்பத்தினுடைய பொறுப்புன்னு வரும்பொழுது, குடும்பத்தில் நற்கிரியைகள்னு வரும்போது இங்கே பெர்சன்டேஜ் கம்மி தான். வேதாகமும் உங்களுக்கு தான் முழு முன்னுரிமையை அளிக்கிறது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறாங்க? அந்த அம்மா என்ன செய்கிறாங்களாம்? குடும்பத்தை எப்படி கட்ட முடியும்? செங்கலை வச்சு கட்டிடலாமா? இல்லது அந்த ஹேல புலாக்கை வச்சு கட்டிடலாமா? இல்லை காங்கிரீட்டை வச்சு கட்டினா நல்ல குடும்பம் வந்துடுமா? வராது. வேதாகம் என்ன சொல்லுகிறது? என்ன நீ வாசித்தோமே, எபேசியரில் 6வது அதிகாரத்தில் வாசித்தோமே, எத்தனை காரியங்களை வேதாகமம் சொல்லுகிறது. வாசியுங்கள் சில வசனங்களை. யாரோ என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு கோபம் வர வேண்டும் என்றால் யார் மேலே தான் வரணும் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே தான் வரணும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே அவரை கொண்டு வச்சுட்டேன். என் மேலே யார் கோவப்பட்டுறாதீங்க. வாசிங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம். சத்தமாக வாசிங்க. 1 பேதுரு 3:3 சத்தமாய். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தின் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அப்போ நற்கிரியைகள், நல்ல செயல்கள், விர்ச்சுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அது எங்கே ஆரம்பிக்கணுமா? குடும்பத்தில். அதுவும் குடும்பத்தில் எங்கே ஆரம்பிக்க வேண்டுமா? நம்முடைய சகோதரருடைய அந்த காரியங்களில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டும். பேதுரு எழுதுகிறார். எப்படி எழுதணுமா? எப்படி இருக்கணுமா? அமைதியாக, சமாதானமாக, சாந்தமான அலங்கரிப்பினாலே நம்முடைய குடும்பத்தில் அலங்கரிப்பு, நல்ல கிரியைகள் என்ன செய்ய வேண்டுமா? ஆரம்பிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரியும், நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், வாயை கொடுத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. தெரியாமல் வாயை கொடுத்துட்டோம். அம்மா தயவு செய்து என்ன விட்டுருங்கம்மா, நேராச்சு, நான் வெளியில் போகிறேன். தப்பு தான், உங்கள்கிட்ட பேசுனது தப்பு தான். அது உங்களுக்கே தெரியும், எப்போ பேசணும், எதை பேசணும், எங்கே பேச வேண்டும். குடும்பத்தில் நல்ல செயல்கள் எங்கே ஆரம்பிக்கணும்? இங்கே பெர்சன்டேஜ் கம்மி தான். வேதாகமே சொல்லுது, நல்ல ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தை கட்டி எழுப்புகிறாங்க. அப்போ என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அலங்கரிப்பு எங்கே இருக்கணும்? நம்முடைய நல்ல கிரியைகள் எங்கே இருக்கணும்? குடும்பத்தில் பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்க வேண்டும்? தாய் தான். தாயை பார்த்தா, தாய் என்ன சொல்லுவாங்க, தாயை அந்த கைப்படியில் பார்த்தா பிள்ளையை என்ன செய்ய வேண்டாம், வீட்டில் அங்கே பார்த்துடலாம். பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வர வேண்டாம், அங்கே பார்த்துட்டு போயிடலாம். இம்மா ரைட், ஓகே. தாயை போல பிள்ளை, நூலை போல. தாயிட்டே பேசி மீள முடியலையே, பிள்ளைகிட்ட எப்படி பேசி வீட்டுக்காரன் மீள முடியும்? நல்ல செயல்கள், நல்ல செயல்கள். வேதாகமம் என் மேலே கோவப்படாதீங்க, பேதுரு மேலே கோவப்படுங்க. எப்படியா எழுதலாம்? என் பாஸ்டர் நீ எழுத போய் தான் அவர் பேசுகிறாரு, நீங்கள் அவர் மேலே கோவப்படுங்க. இப்போ இதெல்லாம் ஏன் தெரியுமா? நம்முடைய குடும்பங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக வேகமாக வாசிங்கம்மா. அதில் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 10வது வசனம். சத்தமாய் வேகமாய். 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ குடும்பம் என்பது நம்முடைய பிரகாசிக்கிற வெளிச்சமான விளக்காகவே மாற வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமாக வருகிற நாட்களில் நம்முடைய சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்களும் பிரகாசிப்பதாக. எல்லாம் கரங்களை சத்தமாக தட்டி சொல்லுங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் நிச்சயமாக எல்லாம் மாற்றப்பட்டு நல்ல அலங்கரிப்பாகிய நற்கிரியைகள் நம்முடைய குடும்பத்தில் வருவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதே போல் யார் வந்தாலும், வீட்டுக்கு வந்தாலும், யார் வந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு வாரீங்கன்னா முதல்ல என்ன கேட்கணும்? வாங்க சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, வாங்க. இப்படி நிற்கக்கூடாது. யார் வந்தாலும் இப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க, அப்புறம் நீங்கள் பேசிக்கொள்ளுங்க. நான் நிறைய வீட்டுக்கு போகிறேன், இப்படியே இருப்பாங்க. நான் மணிக்கணக்காக நின்றுக்கிட்டு என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எதுக்கு தான், எப்படி தான், எந்த மாற்றமும் பேச்சும், குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. நானும் பேசிக்கிட்டு, எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஹோட்டலே அலையிற ஆள், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கேயும் நிற்பேன், அங்கேயும் நிற்பேன், எங்கே போனால் நின்று போயிடுவேன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால் உபச்சாரம் வேணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் பிள்ளைகளையும் அதே போல் ட்ரைனிங் கொடுங்க. நல்ல கருத்துக்களை வளருங்கள். வேதாகமத்தில் வருங்க. எப்படி செலவு பண்ண வேண்டும், எப்படி பணத்தை மிச்சம் பிடிக்கணும், எதை சேமிக்க வேண்டும், யார்கிட்ட எப்படி பேசணும், அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்ல பழக்கங்களாக பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, சொல்லி கொடுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்போ ஓபினோஸை பார்க்கும் போதெல்லாம் இது ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? சின்ன மாற்றங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை உண்டாக்கும். எல்லாம் கரங்களை தட்டுங்க. நல்ல கிரியைகள், நாங்கள் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற காரியங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். தீத்து 2:7. தீத்து 2:7. சத்தமாய் வாசியுங்கள். மணி 9 ஆயிற்று. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. மாதிரியாக சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மாதிரியாக காண்பிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் வெளிச்சமாய் மாறும் பொழுது, இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஆச்சரியமான வார்த்தையை சொல்ல போறேன். இதுவரைக்கும் நம்ம சாதாரணமாக இருந்துட்டோம். இன்னையில இருந்து பிரிமியமாக மாற போகிறோம். கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். இன்னையிலேருந்து நம்முடைய ஆலயம், ஊழியம், நம்மோடு இணைந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் பிரிமியமாய் மாறப்போகிறோம். எத்தனை பேருக்கு அது விருப்பம் சொல்லுங்க பார்ப்போம். சாதாரணமாக இருக்கணுமா, பிரிமியமாக இருக்கணுமா?
எல்லாம் ராமேன் சொல்லுங்க. உங்களை எல்லாருக்குமே தெரியும், ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ப்ரீமியம் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸுமாங்க. ஆம்னி பஸ்ஸில் போனீங்கன்னா சாதா பஸ் இருக்கும், ப்ரீமியம் கிளாஸுமாங்க. ஒருவேளை சாதாரண நம்ம எல்லாரும் உள்ளே வந்து தெய்வ வார்த்தைகளை கணித்தோம், இதை விட்டு திரும்பி செல்லுகிற பொழுது ப்ரீமியம் கிளாஸாக போயிடும். எழுந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பாராக. உங்கள் மூலமாக வெளிச்சம் பிரகாசிப்பதாக, உங்கள் குடும்பங்கள் வளப்படுவதாக. நிச்சயமாய் உங்கள் மூலமாக மிகப்பெரிய ஊழியம் நடந்து ஆத்துமாக்களால் இந்த ஆலயத்தை ஆண்டவர் நிரப்புவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? இனிமேல் நான் சாதாப்பட்டவங்க கிடையாது, வெளிச்சம் வந்ததுனால நாங்களாம் ப்ரீமியம் கிளாஸ். சத்தமாக சொல்லுங்க பாப்பா, ப்ரீமியம் கிளாஸ். சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்கள் பேருக்கு முன்னால் சஃபிக்ஸை போட்டுக்கோங்க, ப்ரீமியம் போட்டு பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம், பேருக்கு முன்னால் போட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி சொல்லி இன்னும் சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரீமியம் ஜோசப். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், உங்கள் பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னையிலேருந்து ஆண்டவர் உங்களை வெளிச்சங்களாய் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக முடிச்சிருவோம். மத்தேயு 5:16, உங்கள் வெளிச்சம் பிரகாசிப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபம் உள்ளவங்களாம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி போடு வருவாங்க. அதான் சரி. என் மேலே கோவப்படாதீங்க, பேதுரு மேலே கோவப்படுங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே கோவப்படுங்க. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, ஓப்பனாக பேசுவோம், எந்த தப்புமே கிடையாது. நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க, அப்படி கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. கேட்ட செய்திகளை அப்படி யோசித்து பாருங்க, அப்படி யோசித்து பாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை சாதாரணமாக வந்திருந்தா பரவாயில்ல, பெருமியமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. ஒருவேளை எதை இழந்து வந்திருக்கிறோம்? வெள்ளிக்காசையா, சமாதானத்தையா, உறவுகளையா, இது எதை இழந்தாலும் நிச்சயமாய் விளக்கை கொளுத்தி உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வார்த்தையின்படியாய் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக, அனைத்தும் கொடுக்கப்படுவதாக. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பிரீமியம் கிளாஸாய் திரும்பி போக பண்ணுவாராக. பிரீமியம் கிளாஸ்ல, பிரீமியம் ஊழியத்தில் இருக்கிறீங்க. இது சாதாப்பட்ட ஊழியம், பார்க்கறதுக்கு தெரியும் இது சாதாப்பட்ட ஊழியம் கிடையாது. பிரீமியம் ஊழியத்தில் உங்களோடு இணையும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பிரீமியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து சுவிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் இணைந்து காணிக்கைகளை செலுத்துவோம். ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார் போன வாரத்தில்.